தமிழ்நாடு சீருடை பணியாளர் நடத்தும் எஸ்ஐ போலீஸ் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைரக்ஷன், திசையை பற்றி பார்க்க இருக்கிறோம். திசைகள் எத்தனை இருக்கின்றன? 8 திசைகள் இருக்கிறது. இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு. நான் உங்களை கேட்கறேங்க, வடக்குக்கு ஆப்போசிட்டு தெற்கு, கிழக்குக்கு ஆப்போசிட்டு மேற்கு, வடகிழக்குக்கு ஆப்போசிட்டு தென்மேற்கு, தென்கிழக்குக்கு ஆப்போசிட்டு வடமேற்கு. இதுல ஒரு 4-5 டைப்பா நம்மளை கேள்வி கேட்பான். 4-5 டைப் கொஸ்டினையும் நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க திருப்பி திருப்பி பாருங்க. அவங்க கேட்கிற ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ நீங்கள் எளிமையாக ஆன்சர் அடித்து விடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீபக் என்பவர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். நல்லா பேசிக்கா பாருங்க. இது ஆரம்ப இடம். ஆரம்ப இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் நீங்க போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. எவ்வளவு தூரத்தில் இருக்காரு, எந்த திசையில் இருக்காரு, இதான் நம்மளை கேள்வி கேட்க போறாங்க. தீபக் என்பவர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். கிழக்கு நோக்கி போறார். இதான் கிழக்கு. 75 மீட்டர் நடந்த பிறகு இங்க வந்து 75 மீட்டர் நடந்துட்டார். ஓகே. இடதுபுறம் திரும்புகிறார். இப்படி போறவர் இடதுபுறம்னா மேல திரும்பணும், வலதுபுறம்னா கீழே திரும்பணும். இடதுபுறம் திரும்புகிறார். 25 மீட்டர் நடக்கிறார். இங்க இருந்து 25 மீட்டர் நடக்கிறார். இப்ப எங்க போயிட்டு இருக்காரு? வடக்கே போய் கொண்டிருக்கிறார். நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறார். இங்க போறவரு வலதுபுறம்னா அங்க, இடதுபுறம்னா இங்க, இடதுபுறம் திரும்புகிறார். 40 மீட்டர் நடக்கிறார். இங்க 40 மீட்டர் நடக்கிறார். இங்க பாருங்க, அது ஆப்போசிட்டா இருக்கிறது பார்த்தா 75 மீட்டரு, இங்க பார்த்தா 40 மீட்டர். அப்ப இங்க பிட்வீன்ல நிக்கிறாரு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். இங்க வராருன்னா வலதுபுறம்னா மேல, இடதுபுறம்னா கீழே. இங்க நடக்கிறார். இங்க 25 மீட்டர்னா இங்கேயும் 25 மீட்டரு. அப்ப 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டா இருப்பாரு. இது ஆரம்பிச்ச இடம். இது தற்போது இருக்கக்கூடிய இடம். இங்கிருந்து இங்க 75 மீட்டர், அதுல இங்க 40 மீட்டர் போயிடுச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? இங்க 35 மீட்டர் இருக்கும். 35 மீட்டரு ஆரம்பித்த இடத்துல இருந்து இருப்பார். எங்க இருப்பார்னா கிழக்கில் இருப்பார். அவன் என்ன கேட்கிறான்னு பாருங்க. அவர் ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்காருன்னு கேட்கிறாங்க. ஆரம்பித்த இடம் இங்கே, நிற்கக்கூடிய இடம் இங்கே. இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் 35 மீட்டர். 35 எங்க இருக்கு? 35 மீட்டர் இங்கே இல்லை. அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லை என்பது சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் இ. மீண்டும் சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது முதல்ல நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ நோட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க. கிழக்கு நோக்கி போறாரு. இங்க கிழக்கு நோக்கி போறாரு. 75 மீட்டர் போறாரு. இடதுபுறம் திரும்புகிறார். 25 மீட்டர். இடதுபுறம் திரும்புகிறார். 40 மீட்டர். இடதுபுறம் திரும்புகிறார். 25 ஈக்குவல் ஆயிடுச்சு. இங்க 75, இங்க 75. அவர் இங்க கவர் பண்ணது 40 மீட்டர் கவர் பண்ணிட்டாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய இடம் 35 மீட்டர். 35 மீட்டர் என்பது சரியான ஆன்சர். அது இல்லாதால இ என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். இங்க பாருங்க. குணால் என்பவர் வடக்கை நோக்கி நடக்கிறார். இதாங்க ஆரம்ப இடம். ஆரம்பம்னு மறக்காம நோட் பண்ணீங்க. வடக்கை நோக்கி 10 மீட்டர் நடக்கிறார். இங்க 10 மீட்டர் போயிட்டார். அங்கிருந்து தெற்கை நோக்கி, திருப்பி போன இடத்துக்கு வராது போட்டுருக்கு, வழிச்சரியாக போயிட்டார் போட்டுருக்கு. அங்கிருந்து தெற்கை நோக்கி 6 மீட்டர் நடக்கிறார். அப்ப இங்க டிஸ்டன்ஸ் 10 மீட்டரு. அதுல கவர் பண்ணது 6 மீட்டரு. அப்ப இங்க இருக்கிறது 4 மீட்டர். 4 6 10 மீட்டர். அப்ப இந்த இடத்துல இருக்கார். எங்க? வடக்குல. எவ்வளவு தூரத்துல? 4 மீட்டர்ல இருக்காரு. பிறகு 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். வாங்க கிழக்கு நோக்கி போங்க. இங்க 3 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே. நடக்கிறார். எந்த திசையில்? ஆரம்பிச்ச இடம் இங்க சார். நல்லா கவனிங்க. ஆரம்பிச்ச இடம் இங்க, நிக்கிற இடம் இங்க. இங்க இருந்து ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நான் இங்க இருந்து பார்க்கணும். முதல்ல மெயின் டைரக்ஷன் போகணும், அப்புறம் சப் டைரக்ஷன் போகணும். இங்க இருந்து பார்க்கும்போது எங்க போறாரு? வடக்கு. இங்க போனா கிழக்கு. அப்ப டைரக்ஷன் வடகிழக்கு என்பது நமக்கு தெரிகிறது. வடகிழக்கு. அடுத்தது டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, இதான் டிஸ்டன்ஸ். இது பிதாக்கரஸ் தியரத்தை பயன்படுத்துவது. அப்ப இது கர்ணம்னு படிச்சிருப்போம். அப்ப இது எவ்வளவு ஆச்சு? 3 கிலோமீட்டர்.
இது எவ்வளவு ஆச்சு? 4 கிலோமீட்டர். இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கர்ணத்தை கண்டுபிடிக்கும் போது இது ஏ, இது பி, இது சி என்று வைத்துக் கொள்வோம். இதை பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஏசி ஸ்கொயர். அவ்வளவுதான். இங்க பிசி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அது கேள்வியா தெரியாது. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் 4 ஸ்கொயரு, ஏசி ஸ்கொயர் 3 ஸ்கொயரு. இப்ப பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஆச்சு? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 பிளஸ் 9. இந்த ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட் எடுக்கணும். அப்ப பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ரூட் எடுத்தால் அது கேன்சல் ஆகிடும். ஸோ பிசி என்பது 5 மீட்டர் என்பது ஆன்சர். அப்ப பிசி 5 மீட்டர். இதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு கர்ணம் கேட்டாங்கன்னா இதையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தா போதும். 2 பிளஸ் பண்ணி ரூட் எடுத்தா போதும். 3 ஸ்கொயரு 9, 4 ஸ்கொயரு 16, 2 கூட்டினா 25, ரூட் எடுத்தா 5 கிலோமீட்டர் என்பது ஆன்சர். வடகிழக்கு என்பது ஆன்சர். அப்ப சரியான ஆன்சர் 5 கிலோமீட்டர் வடகிழக்கு. பி என்பது சரியான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். ரோகன் என்பவர் வடக்கை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இதாங்க ஆரம்ப இடம். எங்க இங்கதான் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்ப இடம். வடக்கை நோக்கி போனோம். வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். தனது இடதுபுறம் திரும்பி, இங்க போறவர் இடதுபுறம்னா இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே சார். மீண்டும் தனது இடதுபுறத்தில் திரும்பி இங்க வரணும். 3 கிலோமீட்டர். இங்க 3 கிலோமீட்டர்னா இங்க 3 கிலோமீட்டர். ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இதுக்கு ஈக்குவலா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, நடக்கிறார். அந்த இடத்துல இருந்து தனது இடதுபுறம் கீழே வந்துட்டு இருக்கார் சார். இடதுபுறம் இந்த பக்கம். இடதுபுறத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போறாருன்னா 3 கிலோமீட்டர் போறாரு. இங்க நல்லா கவனிங்க. இங்க இருக்கிறது 2 கிலோமீட்டர். அப்ப இங்க 2 கிலோமீட்டர் போயிடும். இந்த சைடு 1 கிலோமீட்டர் இருக்கும். அவர் ஆரம்பிச்ச இடம் இங்க, இப்ப தற்போது இருக்கிறது இங்க. நடக்கிறார். ஆரம்பித்த இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார்? ஆரம்பிச்ச இடம் இங்க, இருக்கக்கூடிய இடம் இங்க, 2க்குள்ள டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க, ஆரம்பித்த இடம் இங்கே, வடக்கை நோக்கி 3 கிலோமீட்டர். இடதுபுறம் திரும்புகிறார் 2 கிலோமீட்டர். மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறார் 3 கிலோமீட்டர். மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறார் 3 கிலோமீட்டர். இங்க 2 கிலோமீட்டர் தான், இங்க 2 கிலோமீட்டர் போயிடுச்சு. மொத்தம் 3 கிலோமீட்டர். இங்க 2 போனா இங்க 1 கிலோமீட்டர் இருக்கும். அவர் ஆரம்பித்த இடம் இது, தற்போது இருப்பது இங்க. 2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க. 1 கிலோமீட்டர். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்வி போலாமா? வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். நபிதா 14 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். ஆரம்ப இடம் இங்கே. மேற்கு நோக்கி நடக்க வேண்டும். மேற்கு இங்க. எவ்வளவு மீட்டர்? 14 மீட்டர் நடக்கிறார். சரி சார். பின்பு வலதுபுறம் திரும்புகிறார். இப்ப இங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. வலதுபுறம் திரும்பும்போது மேல போவார். 14 மீட்டர் நடக்கிறார். ஓகே சார். இங்க 14 மீட்டர் நடக்கிறாரு. பிறகு இடதுபுறம் திரும்புகிறார். இப்ப எங்க போறாருன்னா இடதுபுறம் இங்க. இடதுபுறம் திரும்புகிறார். 10 மீட்டர் நடக்கிறார். இங்க வந்து 10 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி கீழே, இடதுபுறம் வந்துட்டு இருக்கவர் கீழே திரும்புறாரு. இங்க 14 ஈக்குவலா 14 மீட்டர் வருகிறார். அவர் புறப்பட்ட இடத்திற்கும் இதான் ஆரம்பத்த இடம், நிற்கும் இடத்திற்கும் இதான் நிக்கிற இடம் மிக குறைவான தொலைவு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குது. அதனால இதான் நமக்கு குறைவான தொலைவு. இங்க 10 மீட்டர்னா இங்கேயும் 10 மீட்டர். ஆரம்பிக்கிறது வந்து இங்க எவ்வளவு? 14 மீட்டர். இங்க எவ்வளவு? 10 மீட்டர். அப்ப மொத்த மீட்டர் எவ்வளவு? 24 மீட்டர். ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது நிற்கக்கூடிய இடம் குறைந்தபட்ச தூரம் 24 மீட்டர். 24 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ராதா என்பவர் தென்கிழக்கு திசையை நோக்கி 7 மீட்டர் நடக்கிறார். இங்கதான் சார் ஆரம்ப இடம். நல்லா பாருங்க, இது ஆரம்ப இடம்.
நீங்க தெற்குன்னா பட்டு இங்க தெற்குன்னு போடுறீங்க, வடக்குன்னா வடக்க போடுறீங்க, மேற்குன்னா மேற்க போடுறீங்க, கிழக்குன்னா கிழக்கு போடுறீங்க. இப்ப பாருங்க 2 தென்கிழக்கு. இங்க வந்து தெற்கு, இங்க வந்து கிழக்கு. அப்ப தென்கிழக்குன்னா இப்படி நீங்க கோட போட வேண்டும். ராதா என்பவர் தென்கிழக்கு திசையை நோக்கி தென்கிழக்கு திசையை நோக்கி 7 மீட்டர் நடந்தாச்சு. என்னுடைய தூரம் 7 மீட்டர். அங்கிருந்து மேற்கு நோக்கி 14 மீட்டர். இங்கிருந்து மேற்குல வரணும். இங்க 14 மீட்டர் வருகிறார், மீட்டர் செல்கிறார். அங்கிருந்து இப்ப இங்கிருந்து வடமேற்கு திசையை நோக்கி, இங்கிருந்து பார்த்தா இது வடக்கு, இது மேற்கு. சோ வடமேற்கு திசையை நோக்கி செல்கிறார். எவ்வளவு மீட்டர் போறாரு? 7 மீட்டர். அப்ப இது 7 மீட்டர்னா இது 7 மீட்டர். இதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இங்க. அப்ப இதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்கும். இங்க 14 மீட்டர்னா இங்கேயும் 14 மீட்டர் தான் இருக்க வேண்டும். செல்கிறார். இறுதியாக 4 மீட்டர் கிழக்கு நோக்கி போகிறார். இப்ப இங்க வரார் சார். எவ்வளவு? 4 மீட்டர் வந்தாச்சு. மொத்தம் இருக்கக்கூடிய மீட்டர் 14 மீட்டர். அவர் கடந்த மீட்டர் 4 மீட்டர். என்ன கடக்காத மீட்டர் 10 மீட்டர். ஆரம்பிச்ச இடம் இங்க 10 மீட்டர்ல மேற்கு திசையில் இருப்பாரு. என்ன கேள்வி கேட்கறாங்க அதுதான் பதில் சொல்லலாம். அவர் புறப்பட்ட இடத்திற்கும் இதான் ஆரம்ப இடம், நிற்கும் இடத்திற்கும் இதான் நிக்கிற இடம் உள்ள தூரம் எவ்வளவு? இதுக்கு உள்ள தூரம் எவ்வளவு? 10 மீட்டர். 10 மீட்டர் என்பதுதான் மிக துல்லியமான ஆன்சர். அப்ப சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க சார் அடுத்த கேள்விக்கு போலாம். கோபால் என்பவர் தனது வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி செல்கிறார். இதாங்க அவர் வீடு. இதான் வீடு. ஆரம்பிக்கக்கூடிய இடம். மேற்கு நோக்கி போறாரு. மேற்கு நோக்கி 30 மீட்டர் செல்கிறார். அவர் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா மேல, வலதுபுறம்னா மேல, இடதுபுறம்னா கீழே, வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். இங்க வந்து 20 மீட்டர் நடக்கிறார். பிறகு இடதுபுறம், இப்ப இங்க போயிட்டு இருக்காரு. இடதுபுறம் இந்த சைடு, வலதுபுறம் அந்த சைடு. இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் தனது இடதுபுறம் திரும்பி கீழே இப்படி வராருன்னா வலதுபுறம் மேல, இடதுபுறம் கீழே. இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறார். இங்க 20னா இங்க 20 போச்சு. அப்ப இங்க ஒரு 20 மீட்டர் இருக்கு. 40 மீட்டர் நடக்கிறார். 40 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறார். இங்க வாங்க. இங்க 10, இங்க 5 மீட்டர் தான் நடந்திருக்காரு. இந்த இங்க 5 மீட்டர்னா தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக மாறும். 5 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறார். கடைசியாக இடதுபுறம் திரும்பி நடக்கிறார். கடைசியா இடதுபுறம் திரும்புறாருன்னா மேல வந்துட்டு இருக்கிறவர் மேல திரும்புறார். அவர் தற்போது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பார்? எந்த திசை நோக்கி போவாரு? வடக்கு நோக்கி போவாரு. எந்த திசை நோக்கி போவாரு? வடக்கு நோக்கி போவாரு. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. கோபால் தனது வீட்டிலிருந்து 30 மீட்டர் மேற்கை நோக்கி செல்கிறார். அவர் வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் செல்கிறார். இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர் செல்கிறார். பிறகு இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் செல்கிறார். பின்பு இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் செல்கிறார். பின்பு இடதுபுறம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த திசை சென்று கொண்டிருப்பார்? வடக்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பார். ஆனால் வடக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகே, வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு கிராமத்தார் பக்கத்து ஊரில் இருக்கும் தனது மாமாவை பார்க்க விரும்புகிறார். இதான் சார் கிராமத்தாரு. இதான் கிராமம். இந்த கிராமத்தாருடைய கிராமம் இதான். தனது பக்கத்தில் ஊர் இருக்கும் மாமாவை பார்க்க விரும்புகிறார். அவர் மாமாவின் கிராமம் இவரின் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ளது. இங்கிருந்து போனா வடக்கு, இங்கிருந்து போனா கிழக்கு. வடகிழக்கில் 5 கிலோமீட்டரில் உள்ளது. ஓகே, அப்ப இதுக்கு வேல்யூ என்ன? 5 கிலோமீட்டர் வடகிழக்கில் இருக்கு. அங்கிருந்து அவரின் மாமனாரின் கிராமம் இல்ல இன்னொரு மாமாவின் கிராமம் 4 கிலோமீட்டர் தெற்கில் உள்ளது. அப்ப 4 கிலோமீட்டர் தெற்கில் உள்ளதுன்னா இங்க 4 கிலோமீட்டர். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்னு பாருங்க. உள்ளது எனில் அவர் தற்போது எவ்வளவு தூரத்தில் எந்த திசையில்
இருப்பா. இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சாரா, இங்க இருந்து எந்த டைரக்ஷன்? கிழக்கு. கிழக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆரம்பிச்ச இடம் இங்க, கிராமத்தாருடைய கிராமம் இங்க, தற்போது இருக்கிறது இங்க. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் கிழக்கு திசை, கிழக்கு திசை. இப்ப அளவு கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தியரம். இதான் கர்ணம். இதுல கர்ணத்தினுடைய ஸ்கொயர் பண்ணி இன்னொரு பக்கத்துல ஸ்கொயர் பண்ணி கழிச்சா இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை நம்ம என்ன சொல்லலாம்? இதை ஏ, இதை பி, இதை சி அப்படின்னு எடுத்துக்கங்க. இது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏபி ஸ்கொயர் எவ்வளவு? 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் எவ்வளவு? 4 ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் தெரியுமா? தெரியாது. அப்ப ஏசி ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. 5 ஸ்கொயரு 25, 4 ஸ்கொயரு 16 பிளஸ் ஏசி ஸ்கொயர். அப்ப ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். 25 மைனஸ் 16 ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இதை நம்ம ரூட் எடுத்தோம்னா இது கேன்சல் ஆயிடும். அப்ப ஏசி ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் கிழக்கில் இருக்க வேண்டும். 3 கிலோமீட்டர் கிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர் பி. நீங்க அதெல்லாம் கஷ்டமே பட தேவையில்லை. கர்ணம் பெரிய அளவா இருக்கும். 5 ஸ்கொயர் 25. இன்னொரு ஸ்கொயரை கழிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு ஸ்கொயரு 4 வந்து 16. இதை ரூட்டுக்கு 9 ரூட் எடுத்தா 3 கிலோமீட்டர் கிழக்குன்னு நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாம். ஸோ 3 கிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகேவா? தாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு மாணவி தனது வீட்டிலிருந்து கிளம்புகிறார். இதான் வீடு. ஒரு மாணவி கிளம்புகிறார். அவள் முதலில் 30 மீட்டர் வடமேற்கு நடக்கிறார். இதான் சார் வடக்கு, இது மேற்கு சார். வடமேற்கில் 30 மீட்டர் நடக்கிறார். மாணவி கிளம்புறா. வடமேற்கு, இது வடக்கு மேற்கு. சோ இதை நோக்கி 30 மீட்டர் நடக்கிறார். பின்பு 30 மீட்டர் தென்மேற்கில் நடக்கிறார். இது தெற்கு, இது மேற்கு. இங்கிருந்து 30 மீட்டர் தென்மேற்கு நடக்கிறார். இது தெற்கு, இது மேற்கு. இங்கிருந்து தென்மேற்கு. இது பின்பு 30 மீட்டர் தென் கிழக்கு திசையில் இருக்கிறார். இது தெற்கு, இது கிழக்கு. அப்ப இங்கிருந்து 30 மீட்டர் தென் கிழக்கு திசையில் நடக்கிறார். கடைசியில் அவள் வீட்டை நோக்கி வருகிறார். வீடு எங்க இருக்க? இதான் அந்த பெண்ணுடைய வீடு. அந்த வீட்டை நோக்கி வரும்போது இங்க இருக்கிறா, இந்த வீட்டுக்கு வரணும். அப்ப மெயின் டைரக்ஷன் வடக்கு, சப் டைரக்ஷன் கிழக்கு. அவள் எந்த திசை நோக்கி வர வேண்டும்? வட கிழக்கை நோக்கி வந்தால் அந்த மாணவி வீட்டுக்கு வந்து விடுவாள். அதனால் வடகிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க திருப்பி சொல்றேன். ஒரு மாணவி தனது வீட்டிலிருந்து கிளம்புறாள். தான் வீடு. அவள் முதலில் 30 மீட்டர் வடமேற்கு நடக்கிறார். வடக்கு மேற்கு 30 மீட்டர். பின்பு 30 மீட்டர் தென்மேற்கில் நடக்கிறார். இங்கிருந்து தெற்கு மேற்கு தென்மேற்கு 30. பின்பு 30 மீட்டர் தென்கிழக்கு, தெற்கு கிழக்கு தென்கிழக்கு நடக்கிறாள். கடைசியாக அவள் வீட்டை நோக்கி வர வேண்டும் என்றால் வடக்கு வந்து இங்க கிழக்கு வந்தா, வடகிழக்கு நோக்கி வந்தா வீட்டில் அடைந்து விடலாம். அதனால் வடகிழக்கு என்பது ஆன்சர். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். நான் தெற்கை பார்த்து நிற்கிறேன். தெற்கை பார்த்துனா கீழே வந்து தெற்கு. இந்த தெற்கை பார்த்து நிற்கிறேன். இங்கதான் நிற்கிறாரு. நான் தெற்கை பார்த்து நிற்கிறேன். வலதுபுறம் திரும்பி, தெற்கை பார்த்து நின்னா வலதுபுறம் திரும்பும்போது இந்த பக்கம் திரும்புவார். வலதுபுறம் திரும்பி. அப்ப இங்க தெற்கு பார்த்து நிற்கிறது, வலதுபுறம் திரும்ப இந்த பக்கம் வரணும். 20 மீட்டர் நடக்கிறார். வலதுபுறம் திரும்பி, இங்கதான் தெற்கு பார்த்து இருக்காரு. இந்த பக்கம் திரும்புகிறார். திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். பின்பு வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர். இங்க வரவரு வலதுபுறம்னா மேல போனோம். இங்க 10 மீட்டர் நடக்கிறார். பின்பு இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர். இங்க போறவரு இடதுபுறம் இங்க 10 மீட்டர் நடக்கிறார். பின்பு வலதுபுறம் திரும்பி வலதுபுறம்னா மேல போனோம். 20 மீட்டர் நடக்கிறார். ஓகே. பின்பு வலதுபுறம் திரும்பி இங்க போறார். வலதுபுறம் திரும்பி 60 மீட்டர் நடக்கிறார். ஓகே. நான் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பேன்? திசை மட்டும் தான் கேட்கிறாங்க. புறப்பட்ட இடம் இங்க பாத்தீங்கன்னா இங்க 20 மீட்டரு.
இங்க ஒரு 10 மீட்டர் 30 தான் வருது. ஸோ இந்த பக்கம் இருப்பாரு. இங்க 30 மீட்டர்ல இருப்பாரு. ஸோ இங்கிருந்து ஆரம்பித்த இடம், புறப்பட்ட இடம். இது தற்போது இருக்கக்கூடிய இடம். புறப்பட்ட இடம் எங்க? இங்க. தற்போது இருக்கக்கூடிய இடம் எங்க? அங்க. அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பார்? அவர் புறப்பட்ட இடம் இங்க. இங்கிருந்து இது எந்த திசையில் இருக்கும் என்றால், இது வடக்கு, இது கிழக்கு, வடகிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்வி வாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த கேள்விலாம் மூமெண்ட். ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு மேலே போவாங்க, வடக்கு போவாங்க, தெற்கு போவாங்கன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டாட்டிக். ஒரு கிராமம் 2 கிராமம் இருக்குன்னா, இந்த கிராமம் இந்த கிராமத்திலிருந்து தெற்கில் உள்ளதுன்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆப்போசிட். வடக்கு ஆப்போசிட் தெற்கு, மேற்கு ஆப்போசிட் கிழக்கு, வடமேற்கு ஆப்போசிட் தென்கிழக்கு, வடகிழக்கு ஆப்போசிட்டு தென்மேற்கு. அப்ப இதை வச்சு எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. கனெக்ட் பண்ணு. ஏ என்பவர் பி என்பவரின் தெற்கில் உள்ளார். தெற்கில், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏ என்பவர்னா ஏவை போட்டுருங்க. இவரு தெற்கில் இருக்கிறார். அப்ப தெற்குக்கு ஆப்போசிட் என்ன? வடக்கு. அப்ப அவர் எங்க இருப்பாரு? வடக்கில் இருப்பார். அப்ப பி எங்க போட்டீங்கன்னா, ஏ என்பவர் பி என்பவரின் தெற்கில் உள்ளார் என்று கிடைத்துவிடும். சி என்பவர் பி என்பவரின் கிழக்கில் உள்ளார். பி ஏற்கனவே இருக்கு. பியுடைய கிழக்கு இந்த சைடு. அப்ப சி என்பவர் பி என்பவரின் கிழக்கில் உள்ளார். ஓகே சார். ஏ என்பவர் சி என்பவரின் எந்த திசையில் இருக்கிறார்? ஏ எந்த திசையில் இருக்கான்னு கேக்குறாங்க. யாருக்கு? சிக்கு. அப்ப சில இருந்து நான் மூவ் பண்ணி வரணும். சில இருந்து வரும்போது இது தெற்கு, இது மேற்கு. அப்ப ஏ வந்து சீனுடைய எந்த திசையில் இருப்பாரு? தென் மேற்கில் இருப்பார். தென்மேற்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர் டி. இங்க பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. ஏ என்பவர் பி என்பவரின் தெற்கில் உள்ளார். அப்ப இவர் தெற்குல இருந்தாருன்னா இவர் வந்து வடக்கில் இருப்பாரு. அதனால வடக்கு போட்டு நான் சொல்லி பார்க்கிறேன். அப்ப பியினுடைய தெற்கில் ஏ இருக்கிறார் என்பது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சி என்பவர் பி என்பவரின் கிழக்கில் உள்ளார். அப்ப பி ஏற்கனவே இருக்கு. கிழக்குல போய் கனெக்ட் பண்ணீங்கன்னா சி நம்மளுடைய பிளேஸ் கிடைக்கணும். கேட்கிற கேள்வி என்ன சொல்றானா, ஏ என்பவர் ஏவை பாருங்க, சி என்பவர்னா சில இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் மெயின் டைரக்ஷன். இங்க வந்தா தெற்கு, இங்க போனா வடக்கு. மெயின் டைரக்ஷன் போயிட்டு அப்புறமா கிழக்கோ மேற்கோ போக வேண்டும். அப்ப ஏவுக்கு வரேன். எங்கிருந்து வரேன்? சில இருந்து வரேன். இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. ஏ என்பவர் சி என்பவரின் தென் மேற்கில் உள்ளார். தென் மேற்கு என்பதுதான் மிக துல்லியமான ஆன்சர் டி. டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பவர் பி என்பவரின் 40 மீட்டர் தென்மேற்கில் உள்ளதா? தென்மேற்குக்கு ஆப்போசிட் தெரிஞ்சுக்கணும். தென்மேற்குக்கு ஆப்போசிட்டு வடகிழக்கு. அது தெரிஞ்சா போதும். ஏ என்பவர்னா ஏவை போட்டிருங்க. பி என்பவரின் தென் மேற்கில் உள்ளார். இவர் வந்து தென் மேற்கில் இருக்கணும். அப்ப இவருக்கு அவர் எங்க இருக்கணும்? வடகிழக்கில் இருக்கணும். இது வடக்கு, இது கிழக்கு. அப்ப பி வந்து இங்க போட்டுடலாம். ஏ என்பவர் பி என்பவரின் 40 மீட்டர் தென் மேற்கில் உள்ள, ஏ என்பவர் பி என்பவரின் தென் மேற்கில் உள்ளார். இந்த தென் மேற்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுக்கும் இதுக்கும் 40 மீட்டர் இருக்கிறது என்ற அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? ஏ என்பவர் பி என்பவரின் 40 மீட்டர் தென் மேற்கில் உள்ளார். கிளியருங்களா? ஓகே. சி என்பவர் பி என்பவரின் 40 மீட்டர் தென் கிழக்கில் உள்ளார். பியினுடைய தென்கிழக்கு இதான் தெற்கு, இது கிழக்கு. அப்ப தென்கிழக்குல 40 மீட்டர்ல யார் இருக்க வேண்டும்? சி இருக்க வேண்டும். அப்ப சியினுடைய பிளேஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ளார் எனில் சி என்பவர் சி. இது 40 மீட்டர், இது 40 மீட்டர். சோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அப்ப சி என்பவர் ஏ என்பவரின் இவருடைய டைரக்ஷன் வந்து எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருப்பார். கிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர் ஏ. திருப்பி சொல்றேங்க,
ஏ என்பவர் ஏவ போட்டுருங்க. பி என்பவரின் தெற்கு வாங்க, மேற்கு வாங்க, தென்மேற்கில் உள்ளார். எவ்வளவு? 40 மீட்டர். இதுக்கு வேற என்ன அர்த்தம்? பி என்பவர் ஏ என்பவரின் 40 மீட்டர் வடகிழக்கில் இருக்கிறார் என்பதுதான் இதுக்கு அர்த்தம். சி என்பவர் பி என்பவரின் பி ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு 40 மீட்டர் தென் கிழக்கில் உள்ளார். இதுவும் 40 மீட்டர், இதுவும் 40 மீட்டருங்கிறதால இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் என்றால் சி என்பவர் இந்த சி ஏ என்பவரின் எந்த திசையில் இருப்பார்? கிழக்கு திசையில் இருப்பார். கிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏபிசிடி ஆகியோர் சீட்டுக்கட்டு விளையாடுகிறார்கள். இங்க பாருங்க, சீட்டுக்கட்டு விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, பார்ட்னர் வந்து ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் பார்ட்னர். இதுல சீட்டுக்கட்டாக இருந்தாலும் சரி, கேரம் போர்டு விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஆப்போசிட், அதாவது ஆப்போசிட் இருக்கவங்க பார்ட்னர். அப்ப 4 பேர் சீட்டுக்கட்டு விளையாடுறாங்க. இங்க 2 பேர் இருப்பாங்க, இங்க 2 பேர் இருப்பாங்க. இவருடைய பார்ட்னர் இங்க உட்கார்ந்து இருப்பாரு, இவருடைய பார்ட்னர் இங்க உட்கார்ந்து இருப்பாரு. பார்ட்னர்ஸ் ஆர் சிட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். எதுல? கேரம் போர்டு, பிளேயிங் கேரம் போர்டு, பிளேயிங் கார்ட்ஸ், ரெண்டுலையுமே அதான் அர்த்தம். இதுக்கு வாங்க, இங்க சீட்டுகள் ஏ மற்றும் பி இருவரும் கூட்டணிக்காரர்கள். ஏவும் பியும் பார்ட்னர். அப்ப என்ன அர்த்தம்? சியும் டியும் பார்ட்னர். ஏன்னா மிச்சம் 2 பேர் சிடி தானே இருக்காங்க, அதனால பார்ட்னர். டி என்பவர் வடக்கை பார்த்திருக்கிறார். இங்க வடக்கு பார்த்திருக்கணும். யாரு? டி. அப்ப டி வடக்க பார்த்திருக்கணும்னா டியினுடைய பார்ட்னர் யாரு? சி. அப்ப சி வந்து தெற்கை பார்த்து இருக்க வேண்டும். ஏன்னா பார்ட்னர்ஸ் எதிர் திசைகளே அமர்ந்திருக்க வேண்டும். அப்ப இவர் வடக்க பார்த்திருந்தா அவரு தெற்கை பார்த்திருப்பாரு. ஏ என்பவர் மேற்கை பார்த்திருக்கிறார். இதை மேற்கு பார்த்து ஏ இருக்கணும். ஏ வந்து மேற்கை பார்க்கிறார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பி என்பவர் கிழக்கை பார்க்கிறார் அப்படின்னு கிடைச்சிடும். எனில் யார் தெற்கை பார்த்திருப்பார்? யார் தெற்கை பார்த்திருப்பாரு? சி. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். கேரம் போர்டு, கார்டு ஆப்போசிட்ல தான் பார்ட்னர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனுடைய பேஸில் தான் இந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போலாம் வாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வந்து இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. நாம் லிங்க் கண்டுபிடிச்சி அதை டெரைவ் பண்ணி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இது ஒரு பஸ்ஸில் மாதிரி. இப்போ கேள்விக்கு போகலாம். பின்வரும் விவரங்களை கவனமாக படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சரியான விடையளிக்கவும். ஒரு விளையாட்டு மைதானத்தில் தினேஷ், குணால், நிதின், அடுல் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் வடக்கை பார்த்தவாறு அமர்ந்திருக்கிறார்கள். வாங்க, வடக்கு. வடக்க பார்க்கும்போது என்ன சார் ஆகும்? இது வலதுபுறமாக மாறும், ரைட் ஹேண்ட் சைடு. இது ஆர், ரைட் ஹேண்ட் சைடு. இது இடதுபுறமாக மாறும், லெப்ட் ஹேண்ட் சைடு. இப்ப இவங்களை நம்ம உட்கார வைக்க போறோம். வடக்கை பார்த்தவாறு இருக்கிறாங்க. குணால் என்பவர் அடுல் என்பவரின் வலப்பக்கம் 40 மீட்டர் தூரத்தில் இருக்கிறார். யாரு? குணால். யாருக்கு? அடுலுக்கு. எங்க இருக்கணும்? வலதுபுறம், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கணும். இதான் ரைட் ஹேண்ட் சைடு. 40 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தினேஷ் என்பவர் குணால் என்பவரின் தெற்கில் 60 மீட்டர் இருக்கிறார். யாரு? தினேஷ். யாருக்கு? குணாலுக்கு. குணாலுடைய தெற்கு இங்க. இங்க யார் இருக்கணும்? தினேஷ் இருக்கணும். எவ்வளவு மீட்டர்ல இருக்கணும்? 60 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க வேண்டும். நிதின் என்பவர் அடுல் என்பவரின் 25 மீட்டர் மேற்கில் உள்ளார். ஏற்கனவே அடுல் இருக்காரு. இவருடைய 25 மீட்டர் மேற்குல நிதின் இருக்க வேண்டும். பிரசாந்த் என்பவர் தினேஷ் என்பவரின் வடக்கில் 90 மீட்டர். தினேஷ் இங்க இருக்காரு. இவருடைய வடக்கு இந்த சைடு. இங்க குணால், இங்க 60. ஆனா 90ங்கும் போது இங்க ஒரு 30 இருக்கும். இங்கதான் பிரசாந்த் இருப்பாரு. அப்ப பிரசாந்த் இந்த சைடு போட்டாச்சு. நாம அவங்க சொன்ன மாதிரி போட்டாச்சு. குணால் என்பவர் அடுல் என்பவரின் வலது பக்கம். குணால் வடல் என்பவர் அடுத்த பக்கம் 40 மீட்டர். தினேஷ் என்பவர் குணாலுடைய தெற்குல 60 மீட்டர். ஓகே. நிதின் என்பவர் அடுல் என்பவரின் நிதின் வந்து அடுளுடைய 25 மீட்டர் வெஸ்ட். பிரசாந்த் என்பவர் தினேஷ் என்பவரின் 90 மீட்டர். இங்க 30, இங்க 60, 30, 90 மீட்டர் இருக்காரு. அவர் தான். இப்ப என்ன கேட்கலாம் பாருங்க. முதல் கேள்வி, குணால் என்பவரின் இடதுபுறத்தில் உள்ள நபருக்கு, இடதுபுறத்தில் யார் யார் இருக்கா? அருள் இருக்காரு, நிதின் இருக்காரு, யார வேணாலும் இருக்கலாம். இடதுபுறத்தில் உள்ள நபருக்கு வடகிழக்கில் உள்ளவர் யார்? இங்க வடக்கு போங்க,
இங்க கிழக்குக்கு போங்க. இவருடைய வடகிழக்கில் இருப்பவர் யார் என்றால் பிரசாந்த் இருக்கிறார். அப்ப பிரசாந்த் என்பவர் சரியான ஆன்சர். அங்க இல்லை. அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லை. பிரசாந்த் என்பதுதான் மிக துல்லியமான ஆன்சர். குணால் இருக்காரா? குணாலுடைய இடதுபுறத்தில் யார் இருக்கா? அடல் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நிதின் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய வடகிழக்கில் யார் இருக்கிறார் என்றால் பிரசாந்த் இருக்கிறார். பிரசாந்த் என்பது ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மாணவன் நிதினிடமிருந்து கிளம்புகிறார். அடலை சந்திக்கிறார்னா 25 மீட்டர் வந்துட்டார். அங்கிருந்து குணால்னா இங்க ஒரு 40 மீட்டர், 65 மீட்டர் வந்துட்டார். இங்கிருந்து இங்க 125 மீட்டர், இங்க ஒரு 65 + 60 125 மீட்டர் வந்துட்டார். இங்கிருந்து இங்க போறாரு. இங்கிருந்து 90 மீட்டர் போனாதான் இங்க சந்திக்க முடியும். 90 125 + 90 215 மீட்டர். 25 + 40 + 60 + 90 மொத்தமாக அந்த மாணவர் 215 மீட்டர் நடந்தால்தான் பிரசாந்தை சந்திக்க முடியும். 215 மீட்டர். ஸோ சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த கேள்வி எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா, டைரக்ஷனை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. கோடு மாதிரி இது, கோடிங், டீ கோடிங் மாதிரி. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, டைரக்ஷனை போட்டுக்கொள்ள வேண்டாம். 8 டைரக்ஷன் எழுதிக்குவோம். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு. இதான் டைரக்ஷன். அவன் என்ன சொல்றான்னா, தென்கிழக்கு என்பது கிழக்கு என்றும், இது தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கு என்ன பண்றான்? கிழக்கு என்று சொல்கிறான். தென்கிழக்கு என்பது கிழக்கு என்றும், வடமேற்கு என்பது மேற்கு என்றும். வடமேற்கு எங்க இருக்கு? அத மேற்குன்னு சொல்றான். தென்மேற்கு என்பது தெற்கு. தென்மேற்கு எங்க இருக்கு? இத தெற்குன்னு சொல்றான் என்று வளைக்கப்பட்டால் எதனை வடக்கு என்று சொல்வார்கள்? இங்க நல்லா பாருங்க. தென்கிழக்க கிழக்குன்னு சொல்றான். எதை கிழக்குன்னு சொல்றான்? தென்கிழக்கு சொல்றான். இது பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ், எதிர் கடிகார எதிர் திசையில் செல்கிறது. உடனே அடுத்த டைரக்ஷன் சொல்றான். இங்கேயும் கடிகார எதிர் திசையில் போது உடனே அடுத்த திசையை சொல்றான். இங்கேயும் கடிகார எதிர் திசைக்கு போது உடனே அது அடுத்து சொல்றான். இவன் என்ன சொல்றான்? வடக்கு. இந்த வடக்கு கடிகார எதிர் திசையில போகும்போது என்ன ஆகும்? வடகிழக்கு தான் அவன் வடக்கு என்று சொல்வான். எதனை வடக்கு என்று அழைப்பான் என்றால் வடகிழக்குத்தான் அவன் வடக்கு என்று அழைப்பான். அதனால் வடகிழக்கு என்பது ஆன்சர். இது எப்படி வைப்பான்? கிளாக் வைஸ்ல வைப்பாங்க, நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல வைப்பாங்க. உடனடியாக வைப்பான் அல்லது 1 ஸ்கிப் பண்ணி வைப்பான், 2 ஸ்கிப் பண்ணி வைப்பான். இதான் மேட்ரு. இப்ப நீங்க கேள்வி 2 விதமா கேட்பான். வடகிழக்கு என்பது எவ்வாறு வழங்கப்படும் என்று கேட்டால் நாம ஆன்டி கிளாக் வைஸ்ல போய் இமிடியேட்டா சொல்லணும். வடகிழக்கு என்பதை வடக்குன்னு சொல்லுவோம். ஆனா அவன் எப்படி டெக்னிக்கல் கேட்டான்? எதை வடக்குன்னு சொல்லுவேன்னு கேட்டான். வடகிழக்கத்தான் நான் வடகிழக்குன்னு சொல்லுவேன். அதனால வடகிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு கடிகாரம் கொடுத்துருவாங்க. கடிகாரத்துல எவ்வளவு டைம்னு கொடுத்துருவான். கடிகார டைம்ல நம்ம ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனை மாற்றி சொல்லுவாங்க. அவங்க மாற்றி சொல்ற டைரக்ஷன் பிரகாரம் நாம ஃபாலோ பண்ணி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும். வாங்க கடிகாரத்தை போட்டுடலாம். கடிகாரம் 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்ப பார்க்கணும். கடிகாரத்தில் தற்போது மணி 4:30. 4:30 என்றால் நிமிடமுள் எங்கே இருக்கும்? 6ல இருக்கும். மணிமுள் எங்க இருக்கும்? 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். இங்க இருக்கு. நமக்கு டைரக்ஷன் தெரியும். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு நமக்கு தெரியும். இப்ப அவங்க நார்மலா எதுவுமே மாத்தலன்னா, மணிமுள் காட்டும் திசை தென்கிழக்கு, நிமிடமுள் காட்டும் திசை தெற்கு. எதுவுமே இல்லைன்னா இதான். ஆனா அவங்க மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தவாறு நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நிமிடமுள் கிழக்கை காட்டினான். இது கிழக்குன்ட்டான். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த கிழக்கு கொண்டாந்து இங்க வச்சுட்டாங்க. அப்ப வடகிழக்கு இங்க வரும், வடக்கு இங்க வரும். நம்ம திங்க் பண்ணோம். இதை கிழக்குன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலா இது என்னது? தெற்கு. அந்த தெற்கு அவன் என்னன்னு சொல்றான்? கிழக்கு.
அப்ப கிழக்குன்னு சொல்ற உடனே கிழக்க நாம இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப எல்லாமே ரொட்டேட் ஆகுமா? ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடு போலாமா? இது கிழக்காக இருந்தால் இது என்னவாக இருக்கும்? வடகிழக்காக இருக்கும். அப்ப அந்த நிமிட முள்ளு பிட்வீன் இந்த டைம்ல இருக்கும்போது எந்த திசையை காட்டும் என்றால் வடகிழக்கை காட்டும். ஒருவேளை இங்க வருது வடகிழக்கு அப்புறம் வடக்கு, வடக்கு அப்புறம் வடமேற்கு. இந்த கடிகாரமே ரொட்டேட் ஆயிடும். ரொட்டேட் ஆகும்போது இது எதை காட்டுகிறது என்றால் வடகிழக்கை காட்டுகிறது. சரியான ஆன்சர் டி. டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கடிகாரத்துல டைம் கொடுப்பாங்க. டைம் நோட் பண்ணிங்க. நிமிட முள்ளு எங்க இருக்கு நோட் பண்ணீங்க. மணி முள்ளு எங்க இருக்கு நோட் பண்ணீங்க. அவங்க ஆக்சுவலான டைரக்ஷன் நோட் பண்ணீங்க. அவன் எதை மாற்றி சொல்றானோ மாற்றி அதை ரொட்டேட் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். அதனால் இதற்கு வடகிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது என்னன்னா ஒரு நாள் சூரிய உதயத்தின் போது அல்லது சூரிய மறைவின் போது மார்னிங் ஈவினிங் நேரத்தில் இரண்டு நண்பர்கள், இப்போ ஒரு நண்பர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்க. இதான் டைரக்ஷன். இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு. இப்ப நான் பார்க்கறது பாருங்க. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. நான் கிழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நிழல் எனக்கு பின்புறமாக விழும். அதாவது என்னுடைய நிழல் என்னுடைய மேற்கு புறமாக விழும். ஒருவேளை நான் வடக்கை பார்த்திருக்கிறேன். சூரிய ஒளி வருகிறது. வடக்கை பார்த்திருக்கும் போது சூரிய ஒளி எனது இடதுபுறத்திலே விழும். ஒருவேளை நான் தெற்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சூரிய ஒளி வருகிறது. என்னுடைய வலதுபுறத்திலே விடும். இதான் கான்செப்ட். நானு கிழக்க பார்த்தா என்னுடைய நிழல் எனக்கு பின்னால் விழும். நான் வடக்கை பார்த்தால் எனது நிழல் எனது இடதுபுறத்தில் விடும். நான் தெற்கை பார்த்தால் எனது நிழல் எனது வலதுபுறத்தில் விடும். எப்போது? சூரிய உதயத்தின் போது. சூரிய உதயத்தின் போது. இப்ப நானும் எனது நண்பனும் 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன பொருள்? நான் கிழக்கு பார்த்து அவன் மேற்கு பார்த்து நிற்பான். நான் வடக்கு பார்த்து அவன் தெற்க பார்த்து நிற்பான். ஒருவேளை நான் தெற்க பார்த்திருந்தா அவன் வடக்க பார்த்திருப்பான். அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஈஸி ஆயிடும் பாருங்க. ஒரு நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியன் உதிச்சிச்சு. விக்ரமும் சைலேஷும் புல்தரை நின்று ஒவ்வொருவரும் எதிரெதிர் திசையிலே நின்று பேசுகிறார்கள். நாங்க 2 பேரும் ஆப்போசிட் நின்று பேசிட்டு இருக்கோம். நான் விக்ரம், அவன் சைலேஷ். நாங்க 2 பேரும் ஒண்ணுக்கொன்றும் ஆப்போசிட் நின்று பேசுகிறோம். விக்ரமும் நிழல் இடதுபுறத்தில் விழுகிறது. நான் இப்பதான் சொன்னேன். இடதுபுறம்னா அர்த்தம். நான் வடக்க பார்த்தாதான் என்னுடைய இடதுபுறத்திலே எனது விக்ரம், நான் தான் விக்ரம் வச்சோம்னா என்னோட நிழல் எனது இடதுபுறத்தில் விடும். எப்ப? நான் வடக்கை பார்த்தால். அப்ப நான் வடக்க பார்த்திருக்கேன்னு அர்த்தம். ஏன்? என்னுடைய விக்ரமாகிய என்னுடைய நிழல் எனது இடதுபுறத்தில் இருக்கிறது என்றால், இங்க அடிச்சு இடதுபுறத்தில் விழுகிறது என்றால் நான் வடக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனது நண்பன் எந்த திசையை பார்த்து கொண்டிருப்பான்? தெற்கை பார்த்து கொண்டிருப்பான். சோ சைலேஷ் எதை பார்க்கிறான் என்றால் தெற்கை பார்க்கிறான். தெற்கு என்பது சரியான ஆன்சர். 4 பாயிண்ட் தாங்க. நான் கிழக்க பார்த்தா சூரிய ஒளி எனக்கு பின்னால் விடும். நான் வடக்கை பார்த்தால் சூரிய ஒளி இடதுபுறம் விடும். நான் தெற்கை பார்த்தால் சூரிய ஒளி வலதுபுறத்தில் விடும். நான் மேற்கை பார்த்தால் எனது நிழல் எனது முன்னால் விடும். ஒருத்தரை வச்சா இன்னொருத்தர் ஆப்போசிட்ல கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்து விக்ரம் என்ன பண்றாருன்னா, விக்ரமுடைய நிழல் இடதுபுறம் விழுகிறது. இடதுபுறம்னா வடக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வடக்கை பார்த்தால் அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தெற்கை பார்ப்பா. தெற்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி பாருங்க, புரிஞ்சிடும். இது வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. டிகிரிஸ் கொடுப்பாங்க. அப்ப அவரு எங்க ஆரம்பத்துல எதை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. கடைசியில வந்து எந்த டைரக்ஷன்ல இருப்பார்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு வட்டம். ஒரு வட்டம் என்பது 360 டிகிரி. 360 டிகிரி. 4 பிரிங்க. இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அப்ப மொத்தம் 490 சார் 360, மொத்தம் 360 டிகிரி. ஓகே. இது வந்து கடிகார திசை. கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இப்படி போகணும்.
ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார எதிர் திசை அப்படின்னா இப்படி போகணும். அவர் எந்த திசையில் நிற்கிறான்னு கொடுத்துருவாங்க. அங்கிருந்து நாம் கிளாக் வைஸ்லையோ ஆன்டி கிளாக் வைஸ்லையோ போக வேண்டும். இந்த சம பாருங்க. ஒரு மனிதன் தெற்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க, தெற்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தான் மனிதன், நான் தெற்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்க ஆன்டி கிளாக் வைஸ், இங்க கிளாக் வைஸ். கடிகார திசை, கடிகார எதிர் திசை. அவர் கடிகார எதிர் திசையில், கடிகார எதிர் திசையில். இப்ப பாருங்க, இங்கிருந்து இங்க பிரிச்சிங்கன்னா இங்க 45 டிகிரி, 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 45 டிகிரி, 45 டிகிரி, 45 டிகிரி. அப்ப இங்க நிக்கிறேன். இங்க இருந்து கடிகார எதிர் திசைக்கு போறேன். 135 டிகிரி. இங்க இருந்து 45, 90, 135க்கு ஃபர்ஸ்ட்ல நான் போய் இங்க நின்ட்டேன். பிறகு இப்ப அங்கிருந்து ரொட்டேட் பண்ண போறேன். 180 டிகிரி கடிகார திசைக்கு போறாரு. இப்ப இங்க இருந்து 180 டிகிரி வரணும். இங்க இருந்து 45, இங்க இருந்து இங்க வந்தா 90, இங்க இருந்து இங்க வந்தா 135, திருப்பி இங்க இருந்து இங்க போனா 180, 180 செகண்ட்ல செகண்ட் ரொட்டேஷன் இங்க வந்தாச்சு. இப்ப அவன் என்ன கேட்கறான்? இப்ப நான் இருந்தது எங்க? கிழக்கு பார்த்தேன். இப்ப எங்க இருக்கிறேன்? தென்கிழக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இது வடக்கு, இது தெற்கு, இது தென்கிழக்கு. நான் பார்த்து கொண்டிருப்பது தென்கிழக்கு திசை பார்த்து கொண்டிருக்கிறேன். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதை வேற ஷார்ட்கட்ல நீங்க போடலாம். எப்படி சார்? கடிகார திசையை போடுங்கள், கடிகார எதிர் திசையை போடுங்கள். முதல்ல அவர் கடிகார எதிர் திசை 135 டிகிரி, கடிகார திசை 180 டிகிரி. அப்ப எது அதிகமா இருக்கு? கடிகார திசை அதிகமா இருக்கு. எவ்வளவு டிகிரி அதிகமா இருக்கு? 45 டிகிரி அதிகமா இருக்கு. எங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு? தெற்க பார்த்துட்டு இருக்காரு. 45 டிகிரி எங்க போகணும்? கடிகார திசையில போகணும். இங்கிருந்து கடிகாரத்தில் போனீங்கன்னா 45 டிகிரி தென்கிழக்கு என்று கிடைக்கும். அதனால் தென்கிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். இப்ப அதே மாதிரிதான் டிகிரிஸ் மாறாது. 90 டிகிரி, 45, 45, 45, 45, 90, 90, 90 அப்படின்னு இருக்கும். ஒரு மனிதன் வடமேற்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கார் சார். வடமேற்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கடிகார திசையில், கடிகாரத்துக்கு பாருங்க 90 டிகிரி திரும்புகிறார். பிறகு 135 கடிகார எதிர் திசை, கடிகார எதிர் திசையில 135 டிகிரி சொல்கிறார். ரெண்டே தான் கொடுத்துருக்கான். அப்ப இங்க பாருங்க, கடிகார திசை அதிகமா, கடிகார எதிர் திசை அதிகமா? கடிகார எதிர் திசை அதிகம். எவ்வளவு அதிகம்? 45 டிகிரி அதிகம். எது அதிகம்? கடிகார எதிர் திசை அதிகம். அவர் இங்கிருந்து கடிகார எதிர் திசைக்கு போனோம். இது வடமேற்கு. 45 டிகிரி கடிகார எதிர் திசைக்கு வரணும், வடக்கு. அப்போது அவர் எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருப்பார்னா வடக்கை பார்த்து கொண்டிருப்பார். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். நீங்கள் வடக்கு நோக்கி செல்லுங்கள். இப்ப நிற்கணுங்க சார். இதாங்க, இதான் நான் ஆரம்பத்துல நிற்கக்கூடிய இடம். வடக்கு நோக்கி செல்லுங்கள், வடக்கு நோக்கி போங்க. வலதுபுறம் திரும்புங்கள், வலதுபுறம் திரும்புங்க. மீண்டும் வலதுபுறம் திரும்புங்கள், வலதுபுறம் திரும்புங்கள். பிறகு இடதுபுறம் திரும்புங்கள், இடதுபுறம் திரும்புங்கள். நீங்கள் தற்போது எந்த திசையில் இருப்பீர்கள்? இங்கிருந்து இது எந்த திசை என்றால் இங்கிருந்து கிழக்கு திசை. நான் எங்க இருப்பேன்னா கிழக்கு திசையில் இருப்பேன். கிழக்கு என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம டைரக்ஷனை பற்றி எல்லா கான்செப்டும் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் திருப்பி திருப்பி போடுங்க. உங்களுக்கு எளிமையாக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் நீங்கள் பயிற்சி ஆகிடுவீங்க. நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து உங்களை பயிற்சி எடுத்து வெற்றியடைய வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Free audio post-production by alphonic.com.